அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்மா தஃப்சீர் சூரா அல் அலக் தொடர். ஃபல்யதுஉ நாதியா சனதுஉ ஜபானியா. அவன் தனது கூட்டத்தினரை அழைக்கட்டும், நாம் தண்டனை வழங்க பொறுப்பான மலக்குகளை அழைப்போம். இறை தூதை எதிர்த்து நிற்போன் முகங்குப்புற வீழ்த்தப்படுவான், பின்னர் நரகில் தள்ளப்படுவான் என்ற அந்த எச்சரிக்கையை இறை தூதை எதிர்ப்போன் எதிர்கொள்ள தயாரா? அவ்வாறாயின் தன்னோடு ஒத்துழைக்கும், தனக்கு பக்கபலமாக நிற்கும் தன் கூட்டத்தினரை அவன் அழைக்கட்டும், களமிறங்கட்டும் என்கிறது முதல் வசனம். அந்நிலையில் நரகின் காவலாளிகளான மலக்குகள் களமிறக்கப்படுவார்கள் என்கிறது அடுத்த வசனம். களமிறங்கும் இரு சாராரிலும் யார் வெற்றி பெறுவர் என்பது மிக தெளிவு. இவ்வாறு இந்த வசனங்கள் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண தனி மனிதர், அவரை எதிர்த்து வெற்றி கொள்வது இலகுவானது என நினைப்போருக்கு விடயம் அப்படி அன்று, அது மிக பாரதூரமானது என உணர்த்துகின்றன. இது சம்பந்தமான அறிவிப்பொன்றும் இவ்வுண்மையை விளக்குவதாக அமைகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் முன்பகுதியில் அமைந்துள்ள மக்காமு இப்ராஹிம் என்ற இடத்தில் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களின் பக்கத்தால் போன அபூ ஜஹல், நாம் உம்மை இங்கு தொழ வேண்டாம் என தடுக்கவில்லையா என கூறி எச்சரித்தான். அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையாக எச்சரிக்கும் வகையில் பதில் சொன்னார்கள். அந்நிலையில் அபூ ஜஹல், முஹம்மதே, என்னையா பயமுறுத்துகிறீர்? நான் இந்த பகுதியிலேயே மிக கூடுதல் ஆதரவாளர்களை பெற்றவன் என்றான். இந்த பின்னணியில் இறங்கியதே இவ்வசனமாகும். இறை தூதை எதிர்த்து நிற்போர் வழமையாக பணப்பலமும் அதிகாரப்பலமும் மிக்கவர்கள். இறை தூதை முன்வைப்பவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மிக பலம் குறைவற்றவர்களாக இருந்து விடுவதுண்டு. அந்நிலையிலேயே இப்படியான வசனங்கள் மூலம் அல்லாஹ் அத்தகையவர்களை பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. குறிப்பாக இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நிலை இதுவே ஆகும். உலகம் முழுக்க இஸ்லாமிய தூதை கொண்டு செல்லும் பணியை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே சுமந்து நிற்கிறார்கள். அவர்களோடு சொற்ப தொகையினரே இணைந்துள்ளார்கள். ஆனால் எதிர்ப்பாளர்களோ பணம், அதிகாரம் என எல்லா பலமும் கொண்டவர்கள். இந்நிலையில் இத்தகைய வசனங்கள் மூலம் அல்லாஹ் தன் தூதை சுமந்தோரை மானசீக ரீதியாக பலப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அதுவே இத்தகைய வசனங்களின் பின்னணியாகும். இறுதியாக இறை தூதை சுமந்து செல்பவர் பக்கம் திரும்பி அவருக்கு ஒரு வழிகாட்டலை வழங்குவதோடு சூரா நிறைவு பெறுகிறது. கல்லா லா துத்திஅஹு வஸ்ஜுது வக்தரிப். இல்லை, ஒருபோதும் கூடாது, அவனுக்கு பணிந்து போகாதீர், அல்லாஹுக்கு சிரம் தாழ்த்தி அவனை நெருங்குவீராக. தூதுக்கெதிரானோரின் நெருக்குவாரங்களையும் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் சொல்லி வந்த சூரா கடுமையான எச்சரிக்கையுடன் அதனை முடித்தது. அப்போது அதே தொடரில் இல்லை, ஒருபோதும் கூடாது, நீர் பணிந்து போகாதீர் என்கிறது. எத்தகைய எதிர்ப்புக்கும் முகம் கொடுக்க நேர்ந்தாலும் உமது கொள்கையில் உறுதியுடன் நிலைத்து நிற்பீராக. தொழுகை போன்ற உமது நடத்தைகளையும் அவர்களுக்கு பணிந்து விட்டு கொடுத்து விடாதீர் என்று இந்த வசனம் முதலில் கட்டளையிடுகிறது. பின்னர் மன உறுதியையும் பலத்தையும் பெறும் வழியை வசனம் விளக்குகிறது. அந்த வழியே தொழுகையாகும். அத்தொழுகையில் குறிப்பாக சிரம் தாழ்த்தல், சுஜூத் என்ற நிலையை வசனம் சுட்டிக்காட்டி நெருங்குவீராக என அடுத்து சொல்கிறது. தொழுகை இறைவனை நினைவுகூரலை ஒழுங்குபடுத்தலுக்கான ஒரு வழிமுறை. அப்போது மனிதன் இறைவனை நெருங்குகிறான். அத்தொழுகையின் போது மனிதன் தலையை நிலத்தில் வைத்து இறைவனுக்கு முன் பணிந்து நிற்றல் இறைவனை மிக நெருங்கி நிற்கும் உன்னத இடமாகும். இதனையே இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓர் அடியான் மண்ணில் தலை வைத்து சுஜூதில் இருக்கும் போதுதான் தனது இரட்சனை மிக நெருங்கி நிற்கிறான் என கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். இறை பாதையில் தீமைகளுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக போராடுவோர் பயங்கரமான எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அந்நிலையில் அவர்கள் நிலை குலையாது உறுதியுடன் நிற்க மிகப்பெரிய ஆன்ம பலம் அவர்களுக்கு தேவை. இறை தொடர்பே அந்த ஆன்ம பலத்தை தரும் அடிப்படை வழிமுறையாகும். இந்த வகையில் ஒரு இறை பணியாளன் ஆழ்ந்த ஆன்மீக அடித்தளத்தை பெற்றிருக்க வேண்டுமென இவ்வசனம் விளக்குகிறது. இறைவனின் பெயரால் வாசிப்பீராக என அறிவை சொல்லி சூரா துவங்கியது. வரம்பு மீறிய சக்திகளுக்கு பணிந்து போகாது போராடுவீராக என
இறுதியில் முடிக்கும் போதும் அந்த இறைவனை நெருங்கி இருப்பீராக என சூரா கூறுவது அழகியதொரு பொருத்தப்பாட்டை கொண்டுள்ளது. சூரா தரும் கருத்துக்களும் சிந்தனைகளும். 1. அறிவு என்பது மனிதன் பிறப்புரிமை, இறைவனின் அருட்கொடை. இக்கருத்தை வலியுறுத்தி அறிவை தேடுங்கள் என்ற கட்டளையுடன் இத்தூது தொடங்கியது. அந்த வகையில் அறிவே இறைத்தூதின் அடிப்படையாயிற்று. 2. அறிவு இறைவனின் பெயரால் அமைய வேண்டும். அவ்வாறில்லாத போது இறைவனின் தேவை தனக்கில்லை என்ற மனநிலைக்கு வரும் மனிதன் அறிவை பிழையாக பாவிக்கும் வரம்பு மீறிய போக்கை கைக்கொள்கிறான். 3. இஸ்லாத்தின் தூதை முன்வைக்க புறப்படுவோனை நோக்கி அறிவை கைக்கொள்வீர், அத்துமீறிய சக்திகளுக்கு பணியாதீர் என்ற 2 அடிப்படை உண்மைகளையும் சொல்லும் சூரா இரண்டினதும் அடிப்படை இறை நெருக்கமே என்றும் உபதேசிக்கிறது. இந்த சூரா முடியும் இடத்தில் சஜதா திலாவாவுக்கான இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் சுஜூத் செய்து கொள்ள வேண்டும். அது சுன்னா. இது தொடர்பான தனியான ஒரு வீடியோ ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கின்றேன். அதனை பார்த்து தெளிவுபெற்றுக் கொள்ள முடியும். இத்துடன் சூரா விளக்கம் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் புதிய சூராவுடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.